வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி ரிவ்யூஸு, ஆஃபர்ஸு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. டெரிஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, நம்மளோட 0 to 40K சப்ஸ்கிரைபர் எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் ஆரம்பித்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு 12, 2012 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற நோக்கிலே கிடையாது. ஜஸ்ட்டு எங்கள் ஊரில் ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக இப்போ வந்து ஃபார்வேர்ட் பண்ணுவோம். ஒரு வீடியோ எடுத்தோம்னா வாட்ஸ்அப்பில் ஃபார்வேர்ட் பண்ணுவோம், ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி நிறையா ஃபார்வேர்ட் பண்ணுவோம். அது மாதிரி நானும் என்னோடய மொபைலில் ஷேர் அப்படின்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணேன். அந்த ஆப்ஷன்ஸில் வழக்கம் போல் ஜிமெயில், ஃபேஸ்புக்கு அந்த மாதிரி காமிச்சிச்சு. அதில் பக்கத்தில் யூடியூப் இருந்துச்சு. என்னடா வித்தியாசமாக இருக்குது, யூடியூப்னு போட்டிருக்கு, யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ பண்ண முடியுமா அப்படின்னு என்னோடய மொபைலில் இருந்து நான் அப்படியே வந்து அதை போஸ்ட் கொடுத்தேன். கீழே இப்போ கேட்குற மாதிரி என்ன ஹெட்லைன் அந்த மாதிரி கேட்டுச்சு. எங்கள் மதுரை பழங்கானத்தம் கோவில் திருவிழா அப்படின்னு கொடுத்து வச்சிட்டேன். நான் வச்ச வீடியோவை நான் பார்த்ததே ஒரு 3 years கழிச்சு தான் பார்த்தேன். என்னடா 3 வருஷம் கழித்து நம்ம நார்மலாக யூடியூப்பில் போகும்போது திடீர்னு என்ன நம்ம பார்த்த வீடியோ மாதிரி இருக்குன்னு பார்த்தா அப்போ தான் நான் பார்த்தேன் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக 2016 நம்மளோட வேல்ஸ் டிவிக்காக ஃபஸ்ட் டைம் ஒரு ஆட் பண்ணோம். அந்த ஆடை தான் அதுக்கடுத்து நம்மளோட யூடியூப் சேனலில் அதுக்கடுத்த போஸ்ட்டாக நம்ம போஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி அது வந்துகிட்டு இருந்தாங்க. பட் அது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக தான் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2017 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில சின்ன நம்ம சர்வீஸ் வீடியோஸு, நம்ம கிளாஸ் கண்டக்ட் பண்ண வீடியோஸு, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நான் வந்து நம்ம சேனலில் போட ஆரம்பித்தேன். பட் அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷனாக இருக்காது. திடீர்னு அப்பப்போ நம்ம போஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதிலலாம் எந்தவித எஃபெக்டும் இல்லை. 2018 அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோஸு நம்ம சர்வீஸ் வீடியோஸ்லாம் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் சும்மா 1, 2 அந்த மாதிரி கவுண்ட் தான் கூட ஆரம்பித்தாங்க. நம்மளோட வீடியோஸ் 2019 அப்லோட் பண்ண நான் ஜஸ்ட் நம்மளோட பிராண்டை பற்றி பேசின வீடியோ தான் பயங்கர ஹிட் ஆகி கிட்டத்தட்ட ஒரே டயத்தில் ஒரு 3 monthsக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு 3 lakhs வியூஸ்க்கு மேலே போச்சு. அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட என்னோட ஒரு 8,000 சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம் தான் நம்ம நார்மலாக இப்போ ரீச் பண்ணக்கூடிய அந்த 400 வாட்ச் ஹவர்ஸ் அந்த மாதிரி ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மானிட்டைசேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லோரும் மாதிரி நானுமே மானிட்டைசேஷன் வந்தோடனே இந்த எப்படி பணம் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு தெரியல. நிறையா பேரோட ஹெல்ப்லாம் கேட்டேன். சில யூடியூபர்ஸ்லாம் இன்னும் மதுரையில் இருக்காங்க. அந்த யூடியூபர்ஸ்லாம் ஒரு நாளைக்கு யாருன்றதை ஸ்டேஜில் சொல்லுவேன். நான் யூடியூபர்ஸ்லாம் ஹெல்ப் கேட்டால் இது எப்படி சார் இந்த பேமெண்ட்டை நம்ம எப்படி சார் வாங்குறது, இது ஹெல்ப் பண்ணுங்க சார் அப்படின்னா, சார் எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து சேரணும், அதுக்கு நீங்கள் 3000 ஃபீஸ் கட்டணும். அந்த 3000 ஃபீஸ் கட்டினாலுமே நாங்கள் உங்களோட பேச மாட்டோம், ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து சில டிப்ஸ் மட்டும் கொடுப்போம், அது எப்படின்னு அதை பார்த்து நீங்களாக கற்றுக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நான் அதிலெல்லாம் ஜாயின் பண்ணல. திருப்பி நானுமே சொந்த முயற்சியில் ப்ளஸ் நம்மளோட நண்பர்களோட உதவியோடு தான் திருப்பி மானிட்டைசேஷன் ப்ளஸ் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இப்போ நிறையா பேர் வந்து யூடியூப் ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆரம்பித்த பின்னாடி என்னென்னா அவங்களுக்கு அந்த சில யூடியூபரோட விதிமுறைகள், ஒரு சில அந்த பேமெண்ட்ஸ் வாங்குகிற வழிமுறைகள் இது நிறைய வந்து தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு மேலே இருக்க யூடியூபர்ஸும் சிலர் வந்து ஹெல்ப் பண்ணணும் யாரும் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் அதெல்லாம் பண்ணி ஃபஸ்ட் டைமே கிட்டத்தட்ட என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 21,000 அந்த மாதிரி இருந்துச்சு. 21,000 வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணாமல் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எல்லாமே வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சு 21,000 ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 2020 வரைக்கும் ஓரளவு ஒரு 30,000 இதை ரீச் பண்ணாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ எவ்ரி மந்த்து 1,000, 1,500 அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறாங்கன்றதுக்காக நம்மளோட குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி
மற்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அதுக்கடுத்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தோம். முதல்ல நம்ம நார்மலாக வந்து ஒரு வீடியோஸ் எடுத்தோடனே அப்படியே அப்லோட் பண்ணுவோம். அதுக்கடுத்து சின்ன சின்ன எடிட்டிங் நம்மளால் என்னென்ன முடியும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட வீடியோ லெவல் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ இன்னும் நம்ம எடுக்கிற வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம பார்க்க போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் இன்னும் பெட்டர் குவாலிட்டி ப்ளஸ் நம்மளோட வீடியோஸ் நம்ம சொல்லித்தர வீடியோஸு இதெல்லாம் நம்ம டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அடுத்தடுத்த இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய சர்வீஸ் வீடியோஸை பொறுத்தளவுக்கும் நிறையா பேர் எனக்கு வந்து தினமும் மினிமம் ஒரு 50 to 100 நம்பர்ஸ் வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக கால் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்னால் ஃபோனில் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்ஸ்லாம் இன்றைக்கி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நம்ம பிராண்டு நீங்கள் இருக்கிற எல்லா பிராண்டுக்கும் சாம்சங், சோனி, எல்ஜி, டிசிஎல், எம்ஐ, வியூ இந்த மாதிரி பிராண்ட்ஸுக்கெலாம் டெக்னிக்கலாக என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியும், டெக்னிக்கலாக என்னென்ன வீடியோஸ் போட முடியும் அப்படின்றத எங்களால் முடிஞ்ச அளவு இது வரைக்கும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய சர்வீஸ் டிப்ஸு. நீங்கள் நார்மலாக உங்கள் வீட்டில் என்ன டிவி வச்சுருக்கீங்க, அந்த டிவிக்கு என்னென்ன தேவைப்படும், அதில் என்னென்ன ப்ளஸ் என்ன மைனஸ், இப்போ புதுசாக அவங்க டிவி வாங்க போகிறீங்களா அதுக்கு என்ன தேவைப்படும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களா, கம்ப்யூட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் கம்ப்யூட்டரில் என்னென்ன ஓஎஸ் போடலாம், ப்ளஸ் வந்து இப்போ புதுசாக ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா என்ன மாதிரி சஜஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே நம்ம புதுசாக வீடியோஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் மார்க்கெட்டில் நார்மலாக ஒரு சாம்சங் டிவி ஒரு 20,000 அப்படின்னா நம்ம தாராளமாக அதை 12,000 13,000 இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸு நம்ம கொடுத்து நிறைய சேல் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸு, லேப்டாப்பு இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். இந்த வரும் காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்து எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு ஒரு ஆஃபர்ஸ்லாம் நிறையா நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப் சொந்தமான நிறைய டிப்ஸு. இப்போ நீங்கள் என்ன ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களா, அந்த கம்ப்யூட்டர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு லேப்டாப்ஸ் வச்சுருக்கீங்களா, அந்த லேப்டாப்பை எப்படி கண்டினியூ ஹேண்டில் பண்ணுறது, எல்இடி டிவி ஒரு எல்இடி டிவி வாங்கினீங்கன்னா எதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னே கவனிக்கணும், எல்இடி டிவி வாங்கின பின்னாடி உங்கள் டிவி எப்படிலாம் சேஃப்டி பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் ரிலேட்டடாக தான் நம்ம சேனல் வந்து ரெகுலராக ஜேர்னி பண்ண போகுது. அதனால் இது வரைக்கும் நம்மளோட 0 to 40,000 வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இனிமேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு நம்ம சேனலை பற்றி நிறையா சொல்லுங்கள். நம்ம சேனல் வந்து சில சேனல்ஸ் வந்து ப்ராடக்ட்டை பற்றி மட்டும் ரிவ்யூ கொடுத்து அதோட முடிச்சிடுவாங்க. நம்ம சேனலை பொறுத்தவரை ப்ராடக்ட் ரிவ்யூவும் கொடுப்போம், ப்ராடக்ட்டை எப்படி வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதும் கொடுப்போம், ப்ளஸ் ப்ராடக்ட்டை ஆஃபர்லேயும் கொடுப்போம். எந்த ஒரு சேனலும் நம்ம கொடுக்குற அளவுக்கு ஆஃபர்ஸ் யாரும் கொடுக்குறதில்ல. தொடர்ந்து நம்ம சேனல் வந்து இந்த ஆஃபர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சப்ஸ்கிரைபர் கூட நம்மளோட ஆஃபர்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்குமே ஒழிய குறையாது. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறதுனால ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இதே மாதிரி ஒரு 0 to 1 lakh சப்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேல்முருகன்.